அப்போ நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மொதல் முடி கொட்டும். அதை நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வணக்கம் நண்பர்களே, விஸ்வாஸ் பல்கிங் சீரிஸில் நாள் 40. அதனால் தப்புனா நிறைய பேர் லாங்கர் வளர்க்குறாங்க, ஆனால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் லாங்கர் வளர்க்குறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு கன்ஃபார்மாக குளிச்சாகணும். அதுக்கேற்ற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு மொத்தம் முடி கொட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் முடி சிக்காமல் பார்த்துக்கினாலே போதும். அந்த மாதிரி பார்த்துக்கும் போது உங்களுக்கு பாதி முடி கொட்டத்தை தவிர்க்கலாம். கூடிய சீக்கிரம் ஹேர் கேர் வீடியோ வரேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே காலை உணவை சாப்பிட்டு அதுக்கப்புறம் விட்டமின் மாத்திரை மீன் எண்ணெய் வாயில போட்டு வண்டி ரொம்ப நாளாக எடுக்கவே இல்லை, ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வண்டியில் கொஞ்சம் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். வண்டியில் தொச்சு முடிச்சிட்டு பிறகு நான் பேட்டரி சார்ஜ் ஆகலாம் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பேட்டரி வேறு ஏதோ ஃபால்ட்டு, அதனால வாரண்டி கிளைம் பண்ண குத்துந்தேன். நீ மார்னிங் கால் பண்ணி பேட்டரி வந்துச்சு போது எடுத்துக்கு போடினாங்க. அதுக்கப்புறம் போய் பேட்டரி எடுத்து வண்டியில் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபிட் பண்ணிட்டு ஃபைனலாக வண்டி ஓட்டி பார்த்தேன், பவரில் கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா தான் இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டு மதியான உணவை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அருமையான ஒரு மண்டக்குழியில் போட்டு பயிற்சி கொடுத்து கிளம்பியாச்சு. பயிற்சி கொடுத்து போயிட்டு நேர் கிளாஸ் போட்டோன்னா செஸ்ட்டும் ட்ரையும், செஸ்ட்டுக்கு இன்க்ளைன் டம்பிள் பிரஸ் அதில் ஒரு 3 செட்டை போட்டு, அதன் பின் இன்க்ளைன் கேபிள் பிரஸ் அதில் ஒரு 3 செட்டை போட்டு, அதுக்கப்புறம் ஃபிளாட் பெஞ்ச் பிரஸ் அதில் ஒரு 3 செட்டை போட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லா வாரமும் வேரியேஷன் மாற்றி போடுவேன்ட்டு. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ போன வாரம் நான் வேரியேஷன் போட்டு இந்த வாரம் மறந்துது. டெய்லி வீடு இருக்கிறதுனால தான் நான் வேரியேஷன் போகிறேன்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே டிக்ளைனுக்கு 2 கிளாஸை போட்டு செஸ்ட் ஒரு கூட முடிச்சிக்கினேன். நான் போகிற செட்ஸ் அண்ட் ரெப்ஸாக கேப்ஷனில் தரேன், வேணும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை பக்கம் போயாச்சு. ட்ரைக்கு ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் அதில் ஒரு 3 செட்டை போட்டு, அதுக்கப்புறம் சிங்கிள் அண்ட் கேபிள் ரோப்ஸ் அதில் ஒரு 3 செட்டை போட்டு ட்ரை சப்ஸ் ஒரு கூட முடிச்சிக்கினேன். அதுக்கப்புறம் பயிற்சி கொடுத்து வந்து வீட்டு கிளம்பி நண்பர்களே. வீட்டு வந்துட்டு உணவு சாப்பிட்டு நீங்கள் நாளை முடிச்சிக்கிறேன் நண்பர்களே.